எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். தேசிய மக்கள் சக்தி மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கின்றது. பெரும்பான்மையின வாக்குகளை கொண்டு அவர்களுடைய நோக்கம் அன்று இருந்தது ஊழலை ஒழிப்போம் என்றும் வன்முறையை அகற்றுவோம் என்றும் ஒரு கோஷத்தை வைத்துக் கொண்டு வந்திருந்தார்கள். பேரம் பேசுகின்ற நிலைமைக்கு அவர்கள் ஆட்சி மாறி இருக்கின்றது. அபிவிருத்தியை செய்து தருகின்றோம், உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று. இதுதான் லஞ்சத்தின் முதல் படி. வாக்குகளை லஞ்சமாக கேட்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். பழமையாக சொல்வது போன்று தலையை தடவி தலையில் குட்டுவது போன்ற ஒரு செயற்பாடு தான் இன்று தேசிய மக்கள் சக்தி முழு நாட்டுக்கும் செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பாருங்கள், கடந்த முறை பொது தேர்தல் முடிந்து மட்டக்களப்பு மாவட்டம் முழுக்க வெள்ளத்தில் தாண்டிருக்கின்ற போது இங்கு ஜனாதிபதி வந்திருக்கவில்லை, மக்களை பற்றியும் அக்கறை செலுத்தியிருக்கவில்லை. ஆனால் வாக்குக்காக வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. நினைத்து பாருங்கள், உங்களுடன் அக்கறை இருந்திருந்தால் அவர் அன்று வந்திருக்க வேண்டும். மக்களுக்கான உதவியையும் மக்களுக்கான கொடுப்பனவளையும் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்க வேண்டும். எங்கள் தமிழ் மக்களை ஆளுகின்ற அந்த அரசியல் உரிமையை முன்னெடுங்கள், அரசியல் உரிமையை தாருங்கள். அதனோடு இணைந்து மக்களின் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக சிதைந்து போன வடகிழக்கை மீட்டெடுப்பதற்கான செயற்பாட்டை முன்னெடுங்கள் என்று வரவு செலவு திட்டத்திலே மட்டக்களப்பை பற்றி ஒரு சிறிதளவேனும் சிந்திக்காது அபிவிருத்தி நிதி ஒதுக்காதவர் இன்று வந்து கான்கிரீட் ரோட் போடுவதற்கு காசு தருவதாக சொல்லுகின்றார். யோசித்து பாருங்கள், ஜனாதிபதி கூறுகின்ற வார்த்தையாவது அவர்கள் படிப்படியாக தங்களுடைய பௌத்த தேசிய சிங்கள நிகழ்ச்சி நிரலை தங்களுடைய ஆட்சியின் ஊடாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகள் சில நேரம் இனிமையாக இருக்கும், செயற்பாடுகள் மனதிற்கு வேதனையாக இருக்கும். கடந்த பொது தேர்தலை விட தமிழ் மக்கள் மிகவும் சிந்தித்து மிகவும் ஆக்ரோஷமாக மிகவும் பெருவாரியாக தமிழ் தேசியத்துக்கு வாக்களிக்க வேண்டும், தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்.